ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜெயிஸ் பேசுகிறேன் ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ்லேருந்து கைஸ். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா VW போலோ தான் 1.2 TDI. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சஸ்பென்ஷன் ஒர்க் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டிக்கு சஸ்பென்ஷன் ஒர்க் as well as வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ புதுசாக பார்க்குற வியூஸ் எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு 8 minutes வீடியோ தான். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலயமா கிடைக்கும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு 10 years வந்து ஓல்டு வெஹிக்கிள் தான். உங்களுக்கு அந்த மேலே ஸ்டட் மவுண்ட்டுக்கு மேலே வரக்கூடிய நெட்டை காமிச்சிருப்பேன், எந்தளவுக்கு ரஸ்ட் ஃபார்மாக இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. வண்டியில் வந்த ஸ்டட்டே தான், ஒரிஜினல் அசம்பிளி தான் வந்து இத்தனை வருஷமாக ஓடிட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புது அசம்பிளி மாட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு பார்க்கும்போது டிஸ்க் ரோட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். டிஸ்க் ரோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்இவன் வேர் ஆகிருக்கு, ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் ரோட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம். கஸ்டமர்கிட்ட இன்டிமேட் பண்ணியிருக்கேன். லிங்க் ராட் அடுத்து. ஸோ லிங்க் ராடு எந்தளவுக்கு ப்ளே இருக்குது பாருங்கள். ஸோ அதுவுமே போயிடுச்சு. ஸ்டட் அசம்பிளி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோங்க. ஸோ அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு மாற்ற போகிறது OE தான் மாற்ற போகிறோம். ஸோ VW OE தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸ்டட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா OE வரும். ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வண்டியோடு வந்த காயில் ஸ்ப்ரிங் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா புது ஸ்ப்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வண்டியோடு வரக்கூடிய ஸ்ப்ரிங்கை தான் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், VW மேட் இன் இந்தியானே இருக்கும் ஸ்டட்டு. ஸோ ஸ்டட்கிட்டு அதாவது உள்ளே வரக்கூடிய பஃபர் எல்லாமே ரீப்ளேஸ் தான் பண்ண போகிறோம். அண்டு லோவர் ஆர்மே வந்து எந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் அப்போ வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது. வண்டி வந்து கார்னரிங்லலாம் வந்து ஸ்லோ ஸ்பீடில் கட் பண்ணும்போது வண்டி வந்து ஒரு மாதிரி ஸ்கிட்டாகி போகிற ஒரு ஃபீல் இருக்கும். அது காரணம் வந்து லோவர் ஆர்ம் தான். ஸோ லிங்க் ராடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் கைஸ் போட போகிறோம், OE. ஏன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து OE தான் போட போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு லோவர் ஆர்ம் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்றது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பூட்டே கட் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது குவைட் நார்மல் தான். இத்தனை வருஷம் ஓடின வண்டிக்கு வந்து இந்த டேமேஜ்லாம் ஆகாமலாம் இருக்காது. அண்டு இது வேர் அண்ட் டயர் பார்ட்ஸ் தான் கைஸ். ஸோ ஆகாமலே அந்த டேமேஜே ஆகாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து பாசிபிளே இல்லை. ஸோ எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து வரதான் செய்யும். இந்த வண்டிக்கு லோவர் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா சோனாவில் போகிறோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓயிலே வந்து பார்த்திங்கன்னா சோனாவும் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம அதே போயிடும். VWன்றது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து இந்த பிராண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளைஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வாங்கி போடலாம். ஸோ பேரே தெரியாத ஒரு கம்பெனிக்கு சோனா இல்லைனா ராணையில் கிடச்சினா கூட இன்னும் பெட்டராக இருக்கும். ரெண்டுமே நீங்கள் வாங்கி போடலாங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து லோவர் ஆர்ம் சோனாவில் போய்ட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ராட், லோவர் ஆர்ம், ஸ்டட் அசம்பிளி ஃபுல்லாகவே உட்கார வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயரை மாட்டின பிறகு பாடிக்கும் டயருக்கும் எந்த அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா அந்த சைடு எப்படி இருக்குன்றது காமிச்சேன். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டட். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 inches வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மாத்தாத பக்கம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 inch தான் கைஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போது தம்பி ஷேக் பண்ணிகிட்ருக்கோம்ல ஸ்பேனர் போட்டு, எந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ இது வந்து பிரேக் அடிக்கும் போது நமக்கு தனியாகவே ஃபீல் பண்ணுவோம். வண்டி டயர் ஸ்டாப் ஆகிடும், ஆனால் வண்டி மட்டும் தனியாக முன்னாடி போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படின்னாலே நீங்கள் மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டட் அசம்பிளி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோவர் ஆர்மே வந்து பார்த்திங்கன்னா போனாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஷேக் தெரியும், நல்லாவே தெரியும். இது எந்த அளவுக்கு கட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டட் அசம்பிளியை பிரிச்சுட்டு ஸ்டட்டோட ரிட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா காமனாக வந்து ஸ்டெம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ரிட்ராக்ட் ஆகணும். அதோட பஃபர் பூட்லாம் எந்தளவுக்கு தூளாகிடுச்சு. அதோட கதை எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து ஸ்டட்டு எப்படி இருக்குன்னு அது காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டாருங்களா? இப்போ பாருங்கள் ரிட்ராக்டே ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரிட்ராக்ட் ஆகாமல் அப்படியே இருந்ததுனால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு. பட் ஆனால் டோட்டலாக ஸ்டட்டு போனதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து பவுன்சி ரைடாக இருக்கும், ஹைட்டு கம்மியாகிடும். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது வண்டியில். ஸோ நீங்கள் வந்து அன்பேலன்ஸ்டாக தான் வெஹிக்கிளே இருக்குங்க. புது ஸ்டெட்டு போட்டு பூட்டு எல்லாமே உட்கார வச்சு மாட்ட போகிறோம். ஸோ இப்போ லோவர் ஆர்ம் வந்து லெஃப்ட் சைட்லேயாவது கட்டாக இருந்தது, டிரைவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிஞ்சே வந்துடுச்சு. ஸோ இது வந்து பெரிய ஏதாவது ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போய் விடும் டிரைவிங் அப்போது.
ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள் டிரைவிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, பள்ளத்தில் விடும்போது ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது நாக்கிங் நாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னாலே தயவுசெய்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அது என்னான்றது செக் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு வேளை வந்து நீங்கள் லாங் போகிற ஆளாக இருந்தால் கம்பல்சரி வந்து அது பார்த்தே ஆகணும். அப்படி பார்க்காம போகாதீங்க, வெரி ரிஸ்க். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ட்ரைவ் பண்ண முடியாது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா டோபெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகிடும். ரைட் சைடு வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டட்டு VWவில் போயிட்டோம். அண்ட் லோவர் ஆர்ம் வந்து சோனா, லிங்க் ராடுமே வந்து VWவில் மாட்டியாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ரியர் ஸ்டட்டை கைட்டியாச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அது கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் வர வேண்டிய கிட்டத்தட்ட ரிட்ராக்ட் ஆகாமலே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சு ஓட்டும்போது இன்னொரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் வரும், அதையும் நான் சொல்கிறேன். டயர்ஸ் வந்து சீக்கிரமாகவே தேஞ்சு போங்க. நீங்கள் வந்து ஒரு 40,000 to 45,000 அச்சீவ் பண்ண வேண்டிய டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக ட்ரைவ் பண்ணும்போது, அதாவது வந்து ஒரு சஸ்பென்ஷனோட பேலன்சிங் இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து சீக்கிரமாகவே தேயும். இப்போ ரியர் ஸ்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டில் போகிறோம்னா HL Mando. இந்த HL Mandoன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய்க்கு கொடுக்கக்கூடிய சப்ளையர்ஸ். ஸோ நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி பிராண்ட்ஸை வந்து வாங்கி போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஏன்னா இவங்க எல்லாருமே பிராண்டட் தான், என்ன பிராண்டுன்ட்டு. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரிமைண்டர் கொடுக்குறேன். நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years வண்டியை வாங்குறீங்க, செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 சஸ்பென்ஷனுமே மாற்றிடுங்க. ஸோ கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வண்டியில் வந்து சஸ்பென்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வண்டி அலைன்மெண்ட் பார்த்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வண்டிக்கு சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் RJ கான்குவெஸ்ட் தான் கைஸ். இதே மாதிரி நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.